அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் ஷீலா. நாங்க கன்னிக்குளம் கிராமம். அம்மா போன வீடியோல நம்ம வந்து உங்களோட அந்த வெண்டை சாகுபடி இந்த க்ரோ பேக்ல எப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம். ஆமா ஐயா. இந்த தடவை வந்து கத்திரி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. கத்திரி இதுலதான். அதெல்லாம் உங்க கணவர் வந்து வெங்காயமா இதெல்லாம் பண்றாரு, அந்த வீடியோ எடுத்தோம் நம்ம. சரி ஐயா. கத்திரி இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா கத்திரிக்காய் தான் பண்றோம். இது எப்படி பண்றீங்க அப்படின்றத நம்ம பேசலாங்களா? பேசலாம் சார். சரிங்கம்மா. இது எவ்வளவு பேக்மா இது வச்சிருக்கீங்க? இது 106 பேக் இருக்கு ஐயா ஒரு லைனுக்கு. இதுவும் 106 தான். நாங்களே நாத்து விட்டுப்போம். இங்க இதுல வந்து நாங்க பச்சை கலர் கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இந்த பேரெல்லாம் சாருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்புறம் முள் கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். அம்மையார் குப்பம் கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். வரி கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம் ஐயா. உஜல நாத்தும் பண்ணியிருக்கோம். எல்லா நாத்தும் நாங்களே விர விட்டு கத்திரி செடியிலிருந்து நாங்களே கத்திரி எடுத்து நாங்களே விதை தயாரிச்சு நாங்களே விதை நேர்த்தி பண்ணி நாங்களே இப்போ வெளியில கொஞ்சம் நட்டுருக்கோம். இது உள்ள நடுறதுக்காக விட்டு வச்சிருக்கோம் நாத்து. இது வந்து வரி கத்திரிக்காய் காய்ச்சி முடிஞ்சிச்சு. இது 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ட்ரிங்க் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ நல்லா பூ வந்திருக்குது. பூ வந்து பூ அப்புறம் பிஞ்சும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. இது என்ன ரகமா அது கத்திரி? இது வந்து என்ன ரகம்னு சாரு பேரு தெரியும். ஆனா நாங்க வந்து இந்த வரி கத்திரிக்கான்னு தான் சொல்லுவோம். எத்தனை வருஷமா கத்திரி இதுல பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல 2.5 வருஷமா கத்திரிக்காய் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்க எப்ப நெல் குடம் போட்டாங்களோ அப்பத்துல இருந்து இதுலயே நாங்க கத்திரி நாத்து நட ஆரம்பிச்சோம். வெங்காயம் இது வெண்டைக்காய் நட ஆரம்பிச்சிட்டோம். கத்திரி வந்து வருஷம் ஃபுல்லா பண்ணலாமோ? எப்பனாலும் இதுல எப்பனாலும் வருதுங்க. எந்த கிளைமேட்ல எப்ப வச்சாலும் எங்களுக்கு நல்லா வருது. வெளியில வந்து சீசனுக்கு ஏற்ற பயிர் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல எப்ப எந்த நாத்து நட்டாலும் அது எங்களுக்கு நல்ல செடி வந்து நல்ல காய் கொடுக்குது. சரிம்மா. இப்ப இந்த கத்திரி நட போறோம்னா பைய என்ன பண்ணணும்? விதைங்கெல்லாம் விதை நேர்த்தி பண்ணிடுவோம். அமுத கரைச்சல்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம். பெரிய விரையானா ஒரு 1/2 hour 1/4 hour அப்படி ஊற வச்சுக்குவோம். சின்ன பொடி விரைங்கள்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் குறிப்பிட்டு அந்த டைமுக்கு ஏற்று மண்புழு உரம், குப்பை எருவு, ஜீவாம் இது போடுவோம். கொக்கோ பீட்டு போட்டு 3த்தையும் போட்டு கலவையா லொட்டராட்டில் அடிச்சு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துன்னு வந்து பேக்ல போட்டு நாத்து இந்த மாதிரி நாத்து விட்டு தான் நடுவோம். விர போட மாட்டோம். என்ன காரணமா? எப்பவுமே கத்திரி நாத்து வந்து நாத்து விட்டு நடுறது தான் எங்க பாரம்பரியம். அந்த பாரம்பரியமா செஞ்சுக்கிறோம். நாத்து எப்போ முளைக்கிறது? எப்ப நடணும்? இது விட்டு ஒரு 5 நாள் பொறுத்து நாத்து வளர ஆரம்பிச்சிடும் ஐயா. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 1.5 மாசம் 2 மாசம் விட்டு வச்சிருந்து இந்த மாதிரி தண்டு கிணத்த பிறகுதான் நாங்க நட ஆரம்பிச்சிருவோம். இதுவே நடுறதுக்கு இன்னும் எங்களுக்கு 1 வாரம் ஆகும். தண்டு வந்து கிணமா இதோட கிணமா வரணும். இப்ப நேத்து நாங்க புடுங்கி நட்டுருக்குறோம். புடுங்கி நட்டதுனால இப்ப கம்மியா இருக்குது. இதுக்கு அப்புறம் தோட்டம் ஃபுல்லா இருந்தது. தக்காளி நாத்து விட்டு வச்சிருக்கோம். அதுவும் நாட்டு தக்காளி தான், செரி தக்காளின்னு. ஆமா ஆமா தக்காளியை நாங்களும் நாத்து விட்டு தான் நடுறோம். இது வந்து பூச்சி தாக்கு வந்துச்சு. இது வேணான்னு விட்டோம். இதுவும் நடுற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அப்படியே எடுத்து நடலாம். ஆமா தண்டு ஆமா இந்த அளவுக்கு கனமா வரணும். இந்த அளவுக்கு கனமா வந்துச்சுன்னா நம்ம எடுத்து நட்டோம்னா நம்மளுக்கு வச்ச செடி வச்ச மாதிரியாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சின்னதுல நட்டோம்னா வராது. அந்த அளவுக்கு தான் நாத்து. இதெல்லாம் ரொம்ப சின்னது. ஆமா இது நடுறதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் 1 வாரம் ஆகும் ஐயா. இந்த மாதிரி வரணும் தண்டு எங்களுக்கு. இங்க வந்து நல்லா பச்சையா இருந்ததுன்னா நட ஆரம்பிச்சிருவோம். விதை விட்டு 1 மாசம் ஆகும் ஐயா. 30 நாள் ஆகும். 30 நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நட்டுப்போம். ஆமா ஐயா நல்லா கிளை வரும். நாங்க வச்ச உடனே இத கொஞ்சம் இவ்வளவு செடி வர ஆரம்பிச்ச பிறகு இதை ட்ரிங்க் பண்றோம். இதை ட்ரிங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி 4-5 கிளை வர ஆரம்பிச்சிடும். ஆமா ட்ரிங்க் பண்றது. இது கத்திரிக்கு பண்ணுவோம், வெண்டைக்கு பண்ணுவோம். வேற எதுக்கும் தக்காளிக்கும் பண்ணுவோம் ஐயா. தக்காளி வந்து நாங்க போன வருஷம் வெளியில வச்சோம். எங்களுக்கு வெளியே வச்சு கொஞ்சம் நல்லா தான் வந்தது. உள்ளே 2 பெட்டு போட்டு வச்சிருந்தேன் தக்காளி. அதுலயே நல்லா தான் எங்களுக்கு வந்தது. நட்டதுல இருந்துன்னா கொஞ்சம் செடி பெருசா வந்த உடனே கொஞ்சம் ஒரு 2 இலை வந்து 3 இலை வந்துச்சுன்னா 1 இலை விட்டுட்டு 2 இலை கட் பண்றோம். ஆமா ஐயா இதுதான் சின்ன செடின்னு வச்சுனீங்கன்னா நாங்க இதை கட் பண்ணிடுவோம். நுனியை கட் பண்ணிடுவோம். ஆமா நுனியை கட் பண்ணிட்டோம்னா இந்த சைடு களை வர ஆரம்பிச்சிடும்.
கிளை வந்து நிறைய செடி வர ஆரம்பிக்கும். நல்லா காய் வர ஆரம்பிச்சிடும். ஆமா, முள்ளங்கி மண்ணு கட்டுங்க. இதுல பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா? இதுலயும் வரும். இதுல என்ன பூச்சி அதிகமா வருமா? இதுல இந்த இலை சாப்பிடுறதுதான் அதிகமா வரும். பேன் பூச்சி அதிகமா வரும். இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வரும். இது வந்து ஆமா, இந்த மாவுப்பூச்சி வந்துச்சுன்னா இப்ப இந்த கிளைய செத்து போச்சு பாருங்க. இது செத்து இதுவே தானா ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாவுப்பூச்சி வந்ததுன்னா. என்ன பண்ணணும் மாவுப்பூச்சி வரதுக்கு? இந்த மாவுப்பூச்சி வர்றதுக்கு முன்னாடி மிளகா கரைச்சல் அடிப்போம் நாங்க. மிளகா, இஞ்சி, பூண்டு. ஏன் இந்த பயிர்ல அடிக்கலையா நீங்க? இது அடிச்சா இது காசி முடிஞ்சிச்சு எங்களுக்கு. இந்த ஆமா, இந்த கத்திரிக்காய் வந்து காசி முடிஞ்சிச்சு. இதை ட்ரிங்க் பண்ணி விட்டு எங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கையில விட்டுருக்குறோம். இப்ப எங்களுக்கு நல்லா பூ வர ஆரம்பிச்சுது. காய் வரும். அதனால விட்டு வச்சிருக்கோம். இது வச்சு நாங்க எப்படி பார்த்தாலும் 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் வச்சு. இப்ப தரையில வச்சு அந்த மாதிரி தரையில வச்சா பண்ண முடியாது. இந்த மாதிரி பேக்ல வச்சாதான் இந்த மாதிரி பேக்ல வச்சாதான் பண்ண முடியும். இல்ல பேக்ல இந்த மாதிரி கட் பண்ணி மகசூல் வந்திருக்கு, எடுத்துருக்கீங்களா? எடுத்திருக்கோம் ஐயா, எடுத்திருக்கிறோம். நாங்க உங்க திருவள்ளூர் உழவர் சந்தையில எல்லாமே இதை தான் வைக்கிறோம். ஆமா, இது நல்லா இப்போ காய்க்குது. அதுல பச்சை கத்திரிக்காய் நீட்டு காய், அதுல பிஞ்சு இருக்குது, அதுலயும் காய் இருக்குது. அதுவும் அறுவடைக்கு தான் விட்டு வச்சிருக்கிறோம். காய் அறுத்துட்டோம். எத்தனை மாசம் வரைக்கும் அறுவடை பண்ணலாம்? நாங்க 1 வருஷம், எங்களுக்கு வேற யாருக்கும் எப்படியே தெரியல. நாங்க 1 வருஷம் அறுவடை பண்றோம். எத்தனை நாளைக்கு இதுல காய் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு எடுப்போம். இப்ப எத்தனை பேக் கத்திரி எத்தனை பேக் பண்ணிருக்கீங்க? கத்திரி வந்து 4 பெட் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு பெட் எடுத்துட்டோம். அது ரொம்ப பூச்சி தாக்கல் வந்ததுன்னு. மீதி 3 பெட் இருக்கு. எவ்வளவு மகசூல் எடுப்பீங்க கத்திரியில? கத்திரியில எவ்வளவு மகசூல்னா அது வர்றதை பொறுத்து தான் இருக்கு. கத்திரிக்கு வந்து வெண்டைக்காய் மாதிரி கிடையாது. இதுக்கு நிறைய பூச்சி தாக்கல் வருது. வெளியில வந்து நாங்க நாங்க கொடுக்குற உரத்துக்கு இந்த தண்டு புழு மட்டும் நிறைய வரும். இது இந்த தண்டு புழு வரும் வருது பாருங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி தண்டு புழு வரும்? இந்த தண்டு புழுக்கு வந்து 10 இலை கரைச்சல் அடிப்பாங்க. அடிச்சா கேக்குதுங்களா? அடிச்சா கேக்குங்க. இந்த இருக்கு பாருங்க பூச்சி, இருக்கு பாருங்க தண்டு புழு பூச்சி. ஆமா, இது இந்த பத்திரிகை காய்ச்சல் வந்த பிறகு அடிக்கணும், வரதுக்கு முன்னாடி அடிக்காது? வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வருதுன்ற ஒரு இலை காட்டி குடிச்சனால அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தாலும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்களுக்கு. அந்த மாவு பூச்சி வந்தாலும் சரி, இந்த இலை பூச்சி வந்தாலும் சரி, தண்டு பூச்சி வந்தாலும் பார்த்த உடனே எங்களுக்கு கண்டுபிடிச்சிடும். ஆமா, இன்னைக்கு பார்த்தோம்னா நாளைக்கே மருந்து கொடுத்துரும். இயற்கை 10 இலை கரைச்சல், எருக்கஞ்சாறு. எந்த பூச்சிக்கு எந்த மருந்து அடிக்கணும்னு பூச்சி கிளின்னு போய் சார் கிட்ட காட்டணும்னா அவரு பார்த்து அடிச்சிடும். ஆமா. சரிம்மா, இப்போ ஒரு காயில எவ்வளவு மகசூல் வரும் தெரியுமா? ஒரு பையில எவ்வளவு மகசூல் எடுப்பீங்க? ஒண்ணுல ஒரு செடியில வந்து 1/4 கிலோ வந்தாலும் வரும். ஒரு செடியில 1/2 கிலோ வந்தாலும் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்றீங்களா? ஆமா, 1 விட்டு 1 நாள் தான் சொல்றேன். வருஷம் ஃபுல்லா இதுல பண்ணலாம்? வருஷம் ஃபுல்லா பண்ணலாம். இது நாங்க 1 வருஷமா வச்சுக்கிறோம் இந்த செடி. ஆனா இந்த மாதிரி செடி 1 வருஷம் வேற எங்கன்னா வச்சுன்னு இருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க வச்சுக்கிறோம். மகசூல் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. கத்திரிக்காய் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வெளியில தான் போடுவாங்க. உள்ளேயும் போட்டு வந்து 1 வருஷம் வெளியில போட்டா அந்த அளவுக்கு மகசூல் இருக்காது. உள்ள போட்டா நல்ல மகசூல். ஆமா, அதுல பிஞ்சு எல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க முழுக்க முழுக்க இயற்கை தான்? இயற்கை தான், வேற எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே இயற்கை தான். இந்த செடி வச்சு 1 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப நாங்க ட்ரிங்க் பண்ணி விட்ட பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி காய் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்க இதை எடுத்து போடல, அப்படியே வச்சிருக்கிறோம். ஆமா, இருக்கிற வரை வரட்டும். சின்ன செடிங்க இருக்குது, அது காய் வர வரை இது இருக்கட்டும்னு வச்சுருக்கிறோம். ஆனா இதுவும் நல்லா செழிப்பா தாங்குது. நல்ல பூ, காய், பிஞ்சுமா இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஐயா.